மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம் டிராவல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். தான் காதலி கூட எப்படியான்ட்டு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணுவான். அப்படி டைம் டிராவல் பண்றதுனால என்ன ஆகுது, கடைசியா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் ஒரு போறதான் காட்டுவாங்க. அப்ப அப்படியே வாய்ஸ் ஓவர்ல கரண்டா இருந்த ராஜா இறந்து போனனால அவரோட பையன் எப்படியான்ட்டு ராஜா பதவி அடையணுங்கிறதுக்காக நிறைய நல்லவங்களை சூழ்ச்சி பண்ணி கொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் அந்த ஊர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டு, எனக்கு உன் கூட வாழ இனிமேல் இஷ்டம் இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால நீ உன்னோட ஊருக்கு திரும்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அந்த ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. ஆக்சுவலி இந்த ஒய்ஃப் தான் நம்ம கதையோட ஹீரோயின், இவ பேரு நான்சி. இப்போ நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பேப்பரை நீட்டின உடனே அவ நம்ம குழந்தைக்காவன் நீங்க யோசிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதல வாங்கிக்காம, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுருவான். இதனால நம்ம ஹீரோனும் அப்படியே மனசொடைஞ்சு அங்க இருந்து கிளம்ப அடுத்த செகண்ட்லயே பார்த்தா நம்ம ஹீரோவை 4-5 பேர் சுத்து போட்டுருவாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அப்படியே, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும், இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கும் என் மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்பா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெளிவா காட்டுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா பதவிக்காக ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவன் தான் ஆக்சுவலி இறந்து போன ராஜாவோட ஃபர்ஸ்ட் பையன். ஆனா அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது போல. சோ அதனால இறந்து போன ராஜாக்கு அடுத்து நம்ம ஹீரோ தான் ராஜாவாக வேண்டியது இருக்கும். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோயின் மேல பழிய போட்டு அவங்கள போட்டு தள்ள பிளான் போட்டிருப்பான். ஆனா இதை முன்னாடியே கணிச்ச நம்ம ஹீரோ நீங்க இருக்க கூடாது, அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேஃபா அவங்க ஊருக்கே அனுப்புறதுக்காக தான் இப்படி பிளான் போட்டு அவளை ஹர்ட் பண்ணி இங்க இருந்து அனுப்பிச்சிருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட அப்பாவோட ஊருக்கே போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துரும். அதனால பக்கத்திலே ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்க சுத்தி இருந்த வேலைக்காரங்க எல்லாரும் அவளுக்கு டெலிவரியும் பண்ணிருவாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அங்க இருந்து ஒரு வேலைக்காரி வேகமா அந்த குழந்தைய தூக்கிட்டு கொல்றதுக்காக போவா. பாவம் நம்ம ஹீரோயினே ஏற்கனவே வீக்கா தான் இருப்பா, பட் இருந்தாலும் தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு பின்னாடியே போனா, இப்ப அந்த வேலைக்காரி நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்க அப்பா இந்த குழந்தை நம்ம ஊருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா இந்த குழந்தை மட்டும் அங்க வந்துச்சுன்னா அந்த வில்லன் கியூ நம்ம ஊரை மொத்தமா அழிச்சிருவான், அதனாலதான் உங்க அப்பா இந்த குழந்தைய பிறந்த உடனே கொல்ல சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அந்த வேலைக்கார லேடி அப்படியே கையில குழந்தையோட பக்கத்துல இருந்த கிணத்துக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிக்குவா. இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி அவ குழந்தை இறந்து போயிரும். இதை நினைச்ச அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லன் கியூ வந்து, இனிமேல் நான் தான் அந்த நாட்டுக்கே ராஜா, போன குழந்தைய நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ராணியா கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, என்னை விட்டு என் குழந்தை போயிருச்சு, என் ஹஸ்பண்ட் என்ன வேணான்ட்டு உதறிட்டு போயிட்டான், இதுக்கடுத்து நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அதே இடத்துல குத்திக்கிட்டு சூசைட் பண்ணிடுவா. என்னடா இது, ஆரம்பத்துல ஹீரோயினை போட்டு தள்ளிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோவை இப்ப ஜெயில தான் போட்டு வச்சிருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துரும். இது தெரிஞ்சனும் அவனால ஏத்துக்கவே முடியாது, அப்படி கத்தி அழுவான். அதுக்கடுத்து எப்படியோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு மந்திரவாதியை தான் பார்க்க வருவான். அங்க போயிட்டு, எனக்கு என்னோட மனைவி திரும்பி வேணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண காத்திருக்கேன் அப்படின்பானா. அதுக்கு அந்த மந்திரவாதியும், இந்த உலகத்துல இனிமேல் நீ அவ கூட வாழ முடியாது, ஆனா இதே மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு, அதுல உன்ன மாதிரியும் ஒரு ஆள் இருக்கலாம், உன்னோட மனைவி நான்சி மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம், அப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் இப்ப உன்னை அனுப்புறேன், இது உனக்கு ஒரு மறு ஜென்ம மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை வேற ஒரு உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ண வச்சிருவாரு. இப்போ அந்த புது உலகத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ராஜாவா இருப்பான். ஆனா அந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆன உடனே நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். இந்த புது உலகத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் அவன் மைண்டுக்கு வந்துரும். ஆனா அதெல்லாம் எதுவும் பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டான். அவனோட நினைப்பு எல்லாமே, நான் எப்படியான்ட்டு மறுபடியும் என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணி இந்த வட்டமான்ட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் அந்த பேலஸ்குள்ள வருவா. ஆனா அவளை பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்காது, ஒரு பையன் மாதிரி கவர்மெண்ட் அபிஷியலா உள்ள வருவா. என்னன்னு பார்த்தா இவ தான் இந்த நாட்டோட மினிஸ்டர் போல. ஆனா இவ பொண்ணுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதே மாதிரி பாஸ்ட்ல இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், நம்ம ஹீரோனுக்கு அதை பத்தி ஒன்னும் ஞாபகம் இருக்காது. இதனாலேயே நம்ம ஹீரோ என்னதான் இவ கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம ஹீரோயின் பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ராஜா, இவ ஒரு மந்திரி, அந்த டிஸ்டன்ஸ்லயே தான் இவ மெயின்டைன் பண்ணுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு அரண்மனையில நம்ம ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ ரூமுக்கு போலான்னு பாப்பா. அப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவ தான் இந்த நாட்டோட இளவரசி போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னதான் இந்த இளவரசிக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியாதுனாலும் அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாவே பிடிக்காது. நீ என்ன மந்திரியா இருக்கிற ஓகே, ஆனா எப்ப பார்த்தாலும் ராஜா கூட சுத்திக்கிட்டு இருக்க,
இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு செம காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் கூட வம்பளுப்பா. நம்ம ஹீரோயினும் பொறுமையா தான் இருப்பா. ஆனா அப்ப அந்த இளவரசி ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோயின் மேல டீயெல்லாம் வேற ஊத்தி விட்டுருவா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒண்ணு யோசித்து பாப்பா, இந்த இளவரசியை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இருந்தே சொல்லியிருப்பான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நம்ம ஹீரோ எதுக்கு இன்னொரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த உலகத்துல நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தர் இறந்திருப்பான்ல, அவனுக்கு இந்த இளவரசியை தான் பிடிச்சிருக்கும். அதனாலதான் அவன் நம்ம ஹீரோயினை விட்டு அந்த இளவரசியை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ தான் இப்ப இந்த உலகத்துக்குள்ள வந்து அந்த ராஜாவோட இடத்துல இருந்து அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான்ல. சோ இனி அவனுக்கு அந்த இளவரசி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் ராஜாக்கு என்னதான் இருந்தாலும் இந்த இளவரசியை தானே பிடிக்கும், அதனால நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும் தான் நினைப்பா. ஆனால் அந்த இளவரசி ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா. இதனால நம்ம ஹீரோயினுக்கே கடுப்பாகி அவ இப்ப பதிலுக்கு அவ மேல டீயை ஊத்தி விட்டுருவா. அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த இளவரசி கிட்ட, நான் இனிமேல் உன்னோட பாதையில குறுக்கிட மாட்டேன், அதே மாதிரி நீ என்னோட பாதையில குறுக்கிடாத, நான் இதையே சொல்றேன்னா நான் சீக்கிரமே அரண்மனையில இருந்து ரிசைன் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் மந்திரி பதவியில இருந்து ரிசைன் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். இது தெரிஞ்சனும் அவன் கோவமா அவனோட அசிஸ்டன்ட் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பான். இல்ல இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பண்ணாத்திக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப பாய் அப்பியரன்ஸ் இல்லாம அவளோட ரியல் அப்பியரன்ஸ்ல அவளோட வீட்டுல இருப்பா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட, இனிமேல் அப்ப நீங்க பேலஸ்க்கே போக மாட்டீங்களா, ராஜா கூட இருக்க போறது கிடையாதா, உங்களுக்கு நான் ராஜாவை பிடிக்கும்னு நினைச்சேனே அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, எனக்கு ஆரம்பத்துல அவர் பிடிச்சிச்சு, ஆனா நான் என்ன பண்ணாலும் நான் அவரோட மனசுக்குள்ள போவே முடியாது, ஏன்னா அவர் மனசுக்குள்ள பூரா அந்த இளவரசி தான் இருக்கா, அதனாலதான் நானே எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆக்சுவலி நான் முந்தையே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரியே இருந்தவனுக்கு தான் அந்த இளவரசியை பிடிச்சிருந்திருக்கும். சோ அதெல்லாம் வச்சுதான் நம்ம ஹீரோயின் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே நம்ம ஹீரோயினோட சித்தியும் அவங்க பொண்ணும் ஒரு பையனை கூட்டு வந்து நின்றுப்பாங்க. இந்த பையனை தான் நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இருந்திருக்காது போல, அதனால இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருப்பான். ஆனா வந்தவன் இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்த உடனேயும் நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பல்ல எழுச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இவனெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால நம்ம ஹீரோயின் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவா. ஆனா அப்போ அந்த மாப்பிள்ளை பையனோட நம்ம ஹீரோவோட தம்பியும் கூட வந்திருப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயினோட அழகுல அப்படியே மொத்தமா மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். இதனால நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட போய், நான் உங்களோட மாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் எப்படினாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ட்டு, அதனால ஏதான்ட்டு போய் சொல்லி சமாளிக்கணுமேன்ட்டு எங்க மாஸ்டர் ஏற்கனவே ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும்ட்டு ரெடியா தான் இருக்காங்க, அது வேற யாருமே இல்ல, இந்த நாட்டோட மந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி நல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த நாட்டோட மந்திரியே, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அவ்வளவா தெரியாது. சோ இத கேட்டோன்னையும் நம்ம ஹீரோவோட தம்பியும், சே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள இந்த பேரழகிய அந்த மந்திரி தட்டி தூக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்போ தன்னோட தம்பியும் ஹீரோயின் மேல ஆசைப்படுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். ஆனா நம்ம ஹீரோ இப்ப நல்லா புரிஞ்சுக்குவான், ஓகே இந்த உலகத்துல நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அநேகமா நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவ மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போய் அவளை எப்படியாண்டு பேசி கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ, எனக்கு தலைவலிக்குது, நீ தான் எனக்கு மசாஜ் பண்ணி விடணும், நீ என் கூட இல்லைன்னா எனக்கு எப்படி லைஃப் போகும்னே தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் நீ மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிடாத, என் கூடயே இரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோன் எந்த ஒரு இதுக்கும் மடியிற மாதிரியே தெரிய மாட்டா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சு, இங்க பாரு, நீ மந்திரியா கூட இனிமேல் என் கூட இருக்க வேண்டாம், பேசாம இந்த நாட்டுக்கே நீ ராணியாகி என் கூட இரு, நீ ஊன்னு சொன்னா நான் இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. அதேபடி 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இளவரசி தான் முக்கியம், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி பேச்ச மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டா கேப்பா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ அப்படியே அதை சமாளிக்கிற மாதிரி, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு சரியா விவரம் தெரியாது, அதனாலதான் நான் இளவரசியை காதலிக்கிறேன்ட்டு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், ஆனா இப்ப இந்த 2 மாசத்துல எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, அதனால நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீ மட்டும்தான், நான் கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டா பேசி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுக்கும் பயங்கர மாதிரியே தெரியாது, அவ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை ரூம்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருவா. சோ இப்படி தான் என்ன முயற்சி பண்ண
பண்ணாலும் இவனால ஹீரோயினை கரெக்டே பண்ண முடியாதா? அதனால நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரவாதியை பார்க்க வந்துருவான். அதாவது எப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் இதே உலகத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மந்திரவாதியும் இதே உலகத்துல இருப்பான். ஆனா அவனுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த மந்திரவாதி கிட்ட நம்ம ஹீரோ புலம்புவான். போன வாழ்க்கையில அவ என் மேல எவ்வளவு லவ்வா இருந்தா, இப்ப என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புவானா. ஆனா அப்ப அந்த மந்திரவாதி சொல்றது எல்லாமே, நீ மறுபடியும் அவ கூட ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காகத்தான் நான் உன்னை இந்த உலகத்துக்கே கூட்டு வந்தேன். ஆனா அதுக்குன்ட்டு அந்த உலகத்துல நீங்க எப்படி லவ் பேர்ட்ஸா இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இந்த உலகத்திலயும் உங்க லைஃப் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இதுல நீ எதிர்பார்க்காத பிரச்சனை எல்லாமே உனக்கு வரதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நீ சமாளிச்சு நீ எப்படி இந்த செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். சோ இந்த மந்திரவாதி சொல்றதுலே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிரும். போன ஜென்மத்துல இவங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை வந்து இவங்க பிரிஞ்சாங்களோ அதே மாதிரி நிறைய பிரச்சனை இந்த ஜென்மத்திலயும் வரதுக்கு இவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவளோட சித்தியும் அவங்களோட பொண்ணும் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மெயினா நம்ம ஹீரோயினையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சித்தியும் அவங்க பொண்ணும் யூஸ்வலா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு தன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ இதுல உள்குத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப கரெக்டா 4 நாள் முன்னாடி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவனை கூட நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாள். அந்த மாப்பிள்ளை பையனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தவன் அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபே, அன்னைக்கு நீ ஏதோ ஒரு கோவத்துல இருந்திருப்ப, அதனால நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதே மேரேஜை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிருக்கலான்ட்டு பாப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் நடுவுல வந்து அப்படியே அந்த மாப்பிள்ளை பையன் கையெல்லாம் நல்லா முறுக்கி விட்டுருவா. ஆனா இவ்வளவு நடந்தும் அவன் அடங்க மாட்டான். இப்பயும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே வளைஞ்சுக்கிட்டே, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மளுக்குள்ள எதுவுமே செட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணுது, நம்ம பொறுமையா உட்காந்து பேசினாவே எல்லாம் சரியாயிரும், அதுக்கடுத்து நம்ம சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றத பத்தியே தான் அவன் பேசுவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி நின்னு பேசுறத நம்ம ஹீரோயினோட சித்தியும் அவங்க பொண்ணும் நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே அவங்களோட பிளான் தான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் புரிஞ்சிரும். அதனால நம்ம ஹீரோயினும் சரி பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் சாஃப்டா அந்த மாப்பிள்ளை பையன் கிட்ட சொல்லுவா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் வேற ஒருத்தவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு. இதை கேட்டுன்னு அந்த மாப்பிள்ளை பையன் அப்படி செமையா கடுப்பாகி, என்ன தவிர்த்து உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருப்பானா. இதனால அந்த அசிஸ்டன்ட்டும் ஏற்கனவே சொன்ன பொய்ய மறுபடியும் சொல்லுவா, எங்களோட மேடம் இந்த நாட்டோட மந்திரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த மந்திரியும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாதுல. அதனால அந்த மாப்பிள்ளை பையனும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். உனக்கு மந்திரி கேக்குதா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெருசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி கொஞ்சம் தப்பாலாம் பேச ஆரம்பிப்பான். இதை கேட்டுன்னு இந்த அசிஸ்டன்ட்க்கு செமையா கோவம் வந்துரும். அவ பொலார்னு ஒரு அறை விடுவா. இதனால அந்த மாப்பிள்ளை பையன் செமையா அரண்டு போயிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த வில்லன் கியூ. அவனுமே இந்த உலகத்துல மறுபடியும் பிறந்திருப்பான் போல. பட் நல்ல வேலையா அவனுக்கு பாஸ்ட பத்தின எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்மத்துல அவன் நம்ம ஹீரோவோட சொந்தக்கார பையன், அதுவும் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசன் அப்படிங்கிற ஐடென்டிட்டில தான் அவன் இருப்பான். ஆனா இப்ப இந்த பார்ட்டிக்கு வந்தவன் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி தான் பேசுவான். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கு என்ன இவ்வளவு திமிரு, நீ அழகா இருக்கங்கறனால தான் அந்த மந்திரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இந்த அழகெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான், அதனால அதை வச்சுட்டு ரொம்ப திமிர்த்தனம் காட்டாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் இங்க இப்படிலாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு அதுக்கும் போயிரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் சும்மா இருப்பானா? உடனே இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பார்ட்டிக்கு கிளம்பி வந்துருவான். ஆனா இப்ப இந்த வில்லன் கியூவையும் இந்த உலகத்துல பாத்தக்கடுத்து நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிருவான், ஓகே மறுபடியும் இவனாலதான் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வரும், அதனால ஆரம்பத்திலேயே இவன் இந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கிறது தான் என்னோட உயிருக்கும் நான்சியோட உயிருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிப்பான். அதனால இப்ப அப்படியே அந்த கியூ கிட்ட போய், நீ என்னதான் இந்த நாட்டுக்கு இளவரசனா இருந்தாலும் இந்த நாட்டோட மந்திரியையும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொண்ணை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப நீ பண்ண தப்புக்காக நான் உனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், அதனால நீ என்ன வந்து ராஜசபையில பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அந்த கியூவும் ராஜசபைக்கு போவான். ஆனா அவனை யாரும் உள்ளே விட மாட்டாங்க. ராஜா அனுமதி கொடுக்கற வரைக்கும் நீங்க வெளியே முட்டி போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பனிஷ் பண்ணுவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட
ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ராஜாக்கு உங்களை பாக்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால உங்களோட பனிஷ்மெண்ட் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இனிமேல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ மரியாதை எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது, வெளியூர்ல போய் தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த கியூக்கு இன்னும் செமையா காண்டாகும். ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இவனை எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹீரோவோட உயிருக்கும் ஹீரோயினோட உயிருக்கும் ஏதோ ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கியூவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த கியூவோட அம்மாக்கு தெரிஞ்சோடனையும் அவளும் செமையா கடுப்பாவா. நான் ஏதான்ட்டு பண்ணி கொஞ்சம் வருஷத்திலேயே உன்னை ராஜா வைக்கலான்னு சொல்லி நான் நினைச்சா அந்த ஹேன் என்னன்னா உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா நம்ம பிளான் எதுவுமே நடக்காது, சீக்கிரமே நீ ராஜாவாகிறதுக்கான வேலையை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாக்காரி சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இவளுக்காக இவ்வளோ செய்யறான், ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்காம நீங்க எதுக்கு எனக்கா இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு உண்மையிலே எமல் லவ் கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு திறமையான மந்திரி வேணும், நான் ரிசைன் பண்ணிருவேணும் அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் போனக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மந்திரி கிடைப்பான். இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சரியா படல, அதனால நான் சீக்கிரமே ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஏன் வேமா ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறானா அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு லவ் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இவளை லவ் பண்றது உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இவ இருக்கா. ஆனா இவ இப்படி போகணும்னு சொல்றனாலேயே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அதனால அவன் இப்ப அப்படியே சரி உனக்கு என்ன ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே, அப்ப நீ ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு டேலண்டடான வீரமான மந்திரியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த வேலையை விட்டு நீ போ அப்படின்பா. இந்த ஐடியா நம்ம ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கும். அதனால சரி நான் சீக்கிரமே என்ன மாதிரி ஒரு மந்திரியை ட்ரெயின் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் இங்க இருந்து ரிசைன் பண்ணி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவா. சோ நம்ம ஹீரோயின் சீக்கிரமே ஒரு மந்திரியை ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஹீரோ விட்டு மொத்தமா போயிருவாளா. இதுக்கு நடுவுல அந்த வில்லன் கியூ வேற இந்த ஜென்மத்திலயும் நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கான். சோ அவன் கிட்ட இருந்து இவங்க 2 தப்பிப்பாங்களா, கடைசியில நம்ம ஹீரோயின் ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன், அது வரைக்கும் பை பை.